புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் பல வருட காத்திருப்புக்கு பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகுதான் கதாநாயகன் என்கிற அந்தஸ்தை எட்டி பிடித்தார். பரமபத ஆட்டம் போல ஒரு படம் வெற்றி என்றால் 2 படம் தோல்வி என அடுத்தடுத்த வருடங்கள் ஏற்ற இறக்கத்துடன் எம்ஜிஆரை கொஞ்ச காலத்திற்கு திரிசங்கு சொர்க்கத்திலேயே வைத்திருந்தது. அந்த சமயத்தில்தான் மலைக்கள்ளன் திரைப்படம் வெளியாகி எம்ஜிஆருக்கு நட்சத்திர அந்தஸ்தை கொடுத்தது. அந்த சமயத்தில் எம்ஜிஆரின் வெற்றியை பயன்படுத்தி கொள்ள நினைத்த பிரபல இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா ஒரு படத்தை உருவாக்க முடிவு செய்தார். சரியாக அதே சமயத்தில்தான் நடிகர் திலகம் சிவாஜியும் சினிமாவில் அறிமுகமாகி 2-3 ஹிட் படங்களில் நடித்து ரசிகர்களிடம் பிரபலமாக துவங்கியிருந்தார். இவர்கள் இருவரையும் ஒன்றாக இணைத்து ஒரு படம் எடுத்தால் என்ன என்கிற யோசனை டி.ஆர். ராமண்ணாவுக்கு ஏற்பட்டது. உடனடியாக அந்த யோசனையை செயல்படுத்தி அவர்கள் இருவரையும் ஒன்றிணைத்து கூண்டுக்கிளி என்கிற படத்தை இயக்கினார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த வெற்றியை கூண்டுக்கிளி பெறவில்லை. ஒருவேளை இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் இன்னும் பல படங்களில் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு உருவாகி இருக்கும். இந்த படத்தின் தோல்வி மட்டுமல்ல, இவர்கள் அடுத்து தொடர்ந்து நடிக்காததற்கு காரணம் இந்த படம் உருவாகும் சமயத்திலேயே இருவருக்கும் தனித்தனியாக ரசிகர்கள் உருவாகி இருந்தனர். கூண்டுக்கிளி வெளியான சமயத்தில் பல திரையரங்குகளில் இருதரப்பு ரசிகர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. கைகலப்பு வரை போனது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட எம்ஜிஆரும் சிவாஜியும் தங்களது ரசிகர்களுக்கு தனித்தனியாக அறிவுரை சொல்லி சமாதானப்படுத்தினர். அது மட்டுமல்ல, இனிமேல் தாங்கள் இணைந்து நடிப்பதில்லை என்கிற அந்த கஷ்டமான முடிவையும் எடுத்தனர். ஆனாலும் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணாவுக்கு கூண்டுக்கிளி திரைப்படத்தின் தோல்வி மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது. எம்ஜிஆர் என்கிற நடிகரை வைத்து ஒரு தோல்வி படத்தை கொடுப்பதா என்கிற கேள்வி அவருக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. மீண்டும் எம்ஜிஆரை மட்டும் தனியை வைத்து படம் இயக்கி ஒரு வெற்றி படம் கொடுக்க வேண்டும் என்கிற உத்வேகமும் அவருக்குள் உருவானது. இந்த நிலையில்தான் அவரை தேடி குலே பகாவலி படத்தின் கதை வந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற மலைக்கள்ளன் படம் முழுவதும் இஸ்லாமிய பின்னணியில் உருவாக்கப்பட்டிருந்தது. அதற்கடுத்து வெளியான அலிபாபாவும் 40 திருடர்களும் படமும் கூட இஸ்லாமிய பின்னணியில்தான் அமைந்திருந்தது. இந்த குலே பகாவலி படத்தின் கதை கூட இஸ்லாமிய இலக்கியத்தில் சிலாகித்து சொல்லப்பட்ட ஒரு தெருக்கூத்து கதைதான். இன்னும் சொல்லப்போனால் 1001 அற்புத இரவுகள் என்கிற பிரபலமான அரேபிய கதையை தழுவி இந்த படம் உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே மக்களுக்கு இந்த கதை நன்கு அறிமுகமாகி இருந்ததால் இதை படமாக எடுத்தால் வெற்றிக்கு உத்தரவாதம் என நினைத்தார் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா. அது மட்டுமல்ல, அன்றைய வாலிப வயகரா, கனவு கண்ணி என்று வர்ணனை செய்யப்பட்ட நடிகை டி.ஆர். ராஜகுமாரி இவரது சகோதரிதான். இவர்கள் இருவரும் இணைந்து குலே பகாவலி கதையை சினிமாவாக்க முடிவு செய்தார்கள். அந்த படத்தில் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் டி.ஆர். ராஜகுமாரியின் நடிப்பது என முடிவானது. பாதுஷாவின் மூத்த மகனாக பிறந்த எம்ஜிஆரை பார்த்தால் தந்தையின் கண்கள் குருடாகும் என அரண்மனை ஜோதிடர் சொல்லிவிடுகிறார். இதனால் தன் மனைவியையும் மகனையும் தள்ளி வைத்து 2வது திருமணம் செய்து கொள்கிறார் பாதுஷா. தனி தீவு போல தாயும் மகனும் வாழ்கிறார்கள். எம்ஜிஆர் வளர்ந்த வாலிப வயதை தொடுகிறார். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக பாதுஷாவை மூத்த மகன் எம்ஜிஆர் நேருக்கு நேர் பார்த்து விடுகிறார். ஜோதிடர் சொன்னது போலவே அவரது கண்கள் குருடாகிறது. பகாவலி என்கிற அரிய வகை மலரை கொண்டு வந்தால் இழந்த பார்வை திரும்ப கிடைக்கும் என்று சிலர் கூறுகின்றனர். வெகு தொலைவில் எளிதில் யாருமே நெருங்க முடியாதபடி அந்த மலர் பல தடைகளை கொண்டிருந்தது. பகாவலி மலரை கொண்டு வர பாதுஷாவின் 2வது தாரத்தின் மகன்கள் 4 பேரும் போய் குலே பகாவலி நாட்டில் அள்ளி தர்பார் நடத்தும் 3 இளம் பெண்கள் வசம் சிக்கி கொத்தடிமைகள் ஆகிறார்கள். எம்ஜிஆர் தன் புத்திசாலித்தனத்தால் தான் அவர்களை வென்று அவர்களின் ஆணவம் அடக்கி கொத்தடிமையாக்கப்பட்ட தனது சகோதரர்களை விடுவித்து பகாவலி மலரையும் எடுத்து வந்து தன் தந்தை பாதுஷாவுக்கு பார்வையும் கொடுக்கிறார். இதுதான் இந்த குலே பகாவலி படத்தின் கதை. பாமர மக்களை பரவசப்படுத்தும் நோக்கத்தில் வாழ்வீச்சு, புலியுடன் மோதும் சாகசம், ஆடல் பாடல், வசீகர காதல் என எம்ஜிஆரின் வீர பராக்கிரமத்தையும் இளமை துள்ளலையும் காட்டி வசூலில் அமோக விளைச்சல் கண்டார் இயக்குனரும் தயாரிப்பாளருமான டி.ஆர். ராமண்ணா. ஆழ்மயக்கி கதாபாத்திரத்தில் கனகச்சிதமாக நடித்திருந்தார் ராஜகுமாரி. இவரோடு ராஜசுலோக்ஷனா, ஜி. வரலட்சுமி, ஈ.வி. சரோஜா என ஒரே அள்ளி ராணிகளின் அணிவகுப்புதான். இந்த அழகிகளின் அலங்கார அனுபவத்துடன் அற்புதமான பாடல்களும் அமைந்து இந்த படத்தை வெள்ளி விழா வரை கொண்டு சென்றது. இந்த படத்தின் பாடல்களில் ஒரு ஆச்சரியம் நடந்தது.
இந்த படத்தில் எம்ஜிஆரும் ஜி வரலட்சுமியும் இணைந்து பாடும் விதமாக ஒரு பாடல் தேவைப்பட்டது. குறிப்பாக காதலர்கள் தனிமையாக இருக்கும்போது காதல் மயக்கத்தில் பாடுவது போன்று அந்த பாடல் இருக்க வேண்டும் என்பது போல காட்சி இருந்தது. அப்போதுதான் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணாவுக்கு கூண்டுக்கிளி படத்திற்காக தாங்கள் இசையமைத்து அதன்பின் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த அந்த பாடல் நினைவுக்கு வந்தது. உடனடியாக அந்த பாடலை இந்த குலே பகாவலி படத்தில் பயன்படுத்த முடிவு செய்தார் டி.ஆர். ராமண்ணா. ஆனால் இந்த குலே பகாவலி படத்திற்கு இசையமைத்தவர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், ராமமூர்த்தி. படத்தின் அனைத்து பாடல்களையும் எழுதியவர் தஞ்சை ராமையாதாஸ் என்றாலும் கூட கூண்டுக்கிளி படத்திற்காக எழுதப்பட்ட இந்த பாடலை இதில் பயன்படுத்திக் கொள்ள விஸ்வநாதன், ராமமூர்த்தி முழு மனதுடன் ஒப்புக்கொண்டார்கள். வேறு வழி? தயாரிப்பாளர்கள் சொல்லும்போது மறுபேச்சு பேச முடியுமா என்ன? அப்படி எம்ஜிஆரும் ஜி வரலட்சுமியும் இணைந்து பாடும் அந்த பாடல்தான் மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா என்கிற சூப்பர் ஹிட் பாடல். ஏ.எம். ராஜா ஜிக்கியின் மயக்கும் குரலில் இப்போது கேட்டாலும் தேவகானமாக ஒலிக்கும் பாடல் இது. ஆனால் குலே பகாவலி படத்தில் இடம்பெற்றதாலோ என்னவோ இப்போது வரை தொலைக்காட்சியிலும் வானொலிகளிலும் பத்திரிகைகளிலும் கூட இந்த பாடல் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையமைத்த பாடலாகவும் தஞ்சை ராமையாதாஸ் எழுதிய பாடலாகவும் தான் தவறாக அறியப்பட்டு வருகிறது. வெகு சிலருக்கு மட்டுமே இந்த பாடல் கூண்டுக்கிளிக்காக எழுதப்பட்டது என்றும் கே.வி. மகாதேவன் இசையில் விந்தன் எழுதிய பாடல் என்றும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் எம்ஜிஆரின் ஒரு படத்திற்காக எழுதப்பட்ட பாடல் அவரது அடுத்த படத்திற்காகவே பயன்படுத்தப்பட்டது என்பதிலும் அந்த பாடல் சூப்பர் ஹிட்டாக அமைந்துவிட்டது என்பதிலும் நமக்கு சந்தோஷமே. இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் இந்த படத்தில் நடந்தது. இந்த படத்தில் காதலியின் உயிரை காப்பாற்றுவதற்காக அபூர்வ மலரை எம்ஜிஆர் பறிக்க செல்வது போன்ற காட்சியில் ஒரு புலியுடன் அவர் சண்டை போடுவது போல் காட்சி எடுக்கப்பட்டது. இந்த காட்சியை எடுப்பது பற்றி எம்ஜிஆரிடம் விவாதித்த இயக்குனர் ஒரு நிஜ புலியின் முகத்தை க்ளோஸ்அப்பில் காட்டிவிட்டு மீதி காட்சிகளுக்கு டம்மி புலியை பயன்படுத்தி கொள்ளலாம் என சொல்லி இருக்கிறார். ஆனால் எம்ஜிஆரோ இதுவரை படம் நன்றாக வந்துள்ளது, எனவே நிஜ புலியோடு சண்டையிட்டால் அந்த காட்சி சிறப்பாக இருக்கும் என சொல்லி இயக்குனரை சம்மதிக்க வைத்தார். ஜெமினி சர்க்கஸில் பேசி சங்கர் என்கிற புலியை கொண்டு வந்தார்கள். கூண்டிலிருந்து வெளியே வந்த புலி கட்டுப்பாடின்றி அங்குமிங்கும் ஓடியது. பயிற்சியாளரின் கட்டளைகளை ஏற்க மறுத்தது. அதை பார்த்து பயந்து போன இயக்குனர் இந்த விபரீத விளையாட்டு வேண்டாமே என எம்ஜிஆரிடம் சொல்ல, அவரோ வெற்றி வேண்டுமானால் கடுமையாக உழைக்க வேண்டும் என கூறி நிஜ புலியோடு கட்டி புரண்டு சண்டை போட்டார். இந்த காட்சி தியேட்டரில் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொன்னால் சரியாக இருக்கும். எம்ஜிஆர் நாயகனாக வெள்ளித்திரையில் தோன்றிய காலம் தொட்டு அவர் கலையுலகை விட்டு விலகும் வரை தன் கொள்கைக்கு மாறான எந்த ஒரு கதையிலும் நடித்ததில்லை. அப்படிப்பட்ட வசனங்களை பேசியதும் இல்லை, பாடல்களை தேர்வு செய்ததும் இல்லை என்பதுதான் உண்மை. சொல்லப்போனால் தன்னை பின்பற்றும் ரசிகர்களை மனதிற்கொண்டு தனது படங்களின் கதையையும் கதாபாத்திரத்தையும் தேர்வு செய்தும் நடித்தார். அந்த வகையில் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா தனது ஆர்.ஆர். பிக்சர்ஸ் சார்பில் எம்ஜிஆரை நாயகனாக வைத்து இந்த குலே பகாவலி படத்தை மட்டுமல்ல, பாசம், பெரிய இடத்து பெண், பணக்கார குடும்பம், பணம் படைத்தவன், பறக்கும் பாவை என பல படங்களை எடுத்து வெற்றி கண்டவர். இவர் தனது ஆர்.ஆர். பிக்சர்ஸ் சார்பில் எம்ஜிஆரை நாயகனாக வைத்து 1957 தயாரிக்க இருந்த திரைப்படம்தான் காத்தவராயன். 1941 ஆண்டு பக்ஷிராஜா பிலிம்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் பொம்மன் இரானி இயக்கத்தில் பி.யு. சின்னப்பா மற்றும் எம்.எஸ். சரோஜினி நடிப்பில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமான ஆரியமாலா என்கிற திரைப்படத்தின் மறு உருவாக்கமாக இதை எடுக்க திட்டமிட்டிருந்தார் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா. படக்குழுவினர் படப்பிடிப்பிற்கு தயாரான நிலையில் எம்ஜிஆர் நடிப்பதற்கு சற்று சுணக்கம் காட்ட விபரம் ஏதும் அறியாத இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா காரணத்தையும் எம்ஜிஆரிடம் கேட்க, அப்போது எம்ஜிஆர் படத்தின் கதைப்படி நான் மந்திர தந்திர காட்சிகளில் நடிக்கும்படியாக இருக்கின்றது, அது என் கொள்கைக்கு மாற்றானதாக உள்ளது, அதனால் அதை சற்று மாற்றம் செய்தால் நன்றாக இருக்கும் என்கிற தனது யோசனையை எம்ஜிஆர் முன்வைத்தார். அதற்கு இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா எம்ஜிஆரிடம், இது ஒரு புராண கதை, மேலும் இந்த கதையை அப்படியே படமாக்கி வெற்றி பெற்ற ஒரு படத்தை தான் நான் மீண்டும் எடுக்கின்றேன், அதில் எப்படி நான் மாற்றம் செய்ய முடியும் என்று எம்ஜிஆரிடம் கேட்டார். சரி, நாம் இதை மீண்டும் ஒரு முறை நன்றாக யோசித்து அதன்பின் படப்பிடிப்பு நடத்தி கொள்ளலாம் என்று கூறி அங்கிருந்து சென்று விட்டார். அதன் பின்புதான் சிவாஜி கணேசனை நாயகனாக நடிக்க வைத்து காத்தவராயன் படத்தை எடுத்து முடித்து 1958 வெளியிட்டார் இயக்குனர் டி.ஆர். ராமண்ணா.